திருப்பதி கோவிலில் காணிக்கை என்ற இடத்துல வேலை செய்கிறவங்க ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, 100 கோடி ரூபாய் பணத்தை கையாடல் பண்ணியிருக்காரு. அந்த 100 கோடி ரூபாய் கையாடல் எப்படி பண்ணாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 20 வருஷமாக வேலை செஞ்சுன்னு இருக்காரு. அந்த இடத்துல காணிக்கை என்ற இடத்துல 20 வருஷமாக வேலை செஞ்சுருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை, நகை எல்லாத்தையும் திருடிட்டு சொத்துங்க நிறைய வாங்கி வச்சுருக்காரு. எக்கச்சக்கமாக வாங்கி வச்சுருக்காரு இருக்கிற பணத்தில். எப்படி அது மாதிரி பண்ணாரு தெரியல. எத்தனை கேமரா இருக்கும், எப்படி யாருக்குமே தெரியாமல் இது மாதிரிலாம் கையாடல் பண்ணாரு தெரியல. உடனே கண்காணித்து பிடிச்சிட்டாங்க. அவரை பிடிச்சிட்டு அவர்கிட்ட இருந்த பணம் எல்லாமே கோயிலுக்கு எழுதி கொடுக்க சொல்லிட்டாங்க. அவர் சொத்து எல்லாமே அவர் சொத்து எவ்வளோ திருடினாரோ அந்த பணம் எல்லாம் நாங்கள் எல்லாமே அந்த சொத்து சேர்த்து வச்சது எல்லாமே கோயிலுக்கு பேருக்கு எழுதி கொடுக்க சொல்லிட்டாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. கடவுள் பணியில் வேலை செய்கிறவங்க ஏன் இந்த மாதிரி தப்பு செய்கிறாங்கன்னு தெரியல.